கைஸ் வணக்கம். பேண்டட் பிரிஸ்டல் பீட்லன்னு சொல்லப்படுகின்ற பட்டை கொப்புளம் வண்டு பற்றி இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். இந்த வண்டு எப்படி இருக்குமென்னு சொன்னால், நான் ஒரு ஆபத்தானவன், நீங்கள் என்ன தொடாதீங்கன்ற மாதிரி ஒரு கருப்பு நிற வண்டாக காணப்படுறதில்லை. இதில் வந்து சிவத்த கலர் அல்லது ஒரேஞ்ச் கலரில் வந்து கோடுகள் காணப்படுற மாதிரி இருக்கும். இது ஏன் கொப்புளம் வண்டுன்னு சொல்லப்படுதுன்னு சொன்னால், இந்த வண்டுகள் வந்து அவை இந்த உடலில் வந்து கந்தாரின் என்ற நச்சுத்தன்மை உள்ள ஒரு வேதிப்பொருளை கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் இந்த பூச்சியை தொட்ட மண்டாலோ இல்லாட்டி நசுக்கிற மண்டாலோ அந்த 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 திரவத்தை வெளியேற்றும். இதனால் எங்கள் உடம்புல வந்து நெருப்புப்பட்ட கொப்புளங்கள் வந்து உருவாகும். விவசாயத்தில் இந்த தாக்கம் என்னன்னு சொன்னால், இது வந்து செம்பருத்தி, அவரவக பயிர்கள், காய்கறிகள், பூக்களை வந்து விரும்பி உண்டு. அப்போ இது பூக்களை சாப்பிடுறதால மகசூல் வந்து குறைகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதில் நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த வண்டுகள் இந்த குஞ்சுகளால் லார்வாக்கள் சொல்லப்படுகிறது. இதுகள் வந்து மண்ணில் இருக்கிற வெட்டுக்கிளிகள் இந்த முட்டைகளை சாப்பிட்டு அவற்றை அழித்துவிடும். அந்த வகையில் இது விவசாயிகளுக்கு ஒரு வகையில் உதவியாக இருக்குது. இருந்தாலும் இந்த பூச்சிகள் பெரிய வண்டுகள் இந்த காணொலியில் காண்கின்ற மாதிரி வண்டுகள் ஆகினா இதை வந்து அழிப்பது வந்து கொஞ்சம் கடினமான வேலையாக கூட காணப்படுது. ஆகவே இந்த பூச்சியை வந்து ஒரு காலங்கள் கையால் வந்து தொடக்கூடாது. தெரியாம அந்த கையில் பட்டுட்டோம் பட்டுட்டேன்னு சொன்னாங்க, அந்த பட்ட இடத்தை வந்து சோப்பை போட்டு கழுவுது. நன்றி.